பிறவியிலும் பிறவி கேடுகட்ட பிறவி இந்த மனித பிறவி தாங்க. இந்த மனித பிறவியத்துல இருந்து யார் நல்லா வாழ்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அரசியல்வாதி, போலீஸ், வக்கீல், டாக்டர், நல்ல பணக்காரங்க மட்டும் தான் நல்லா வாழ முடியும். இந்த பணம்லாம் எங்க இருந்து வந்துச்சு? மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. மக்கள்கிட்ட இருந்து ரத்தத்தை சிந்தி அவங்க வேர்வையை உறிஞ்சி இவங்க உருவாக்கின பணம் தான் அந்த பணம் தாங்க. ஒரு விவசாயி ஒரு 200 300 ரூபாய்க்கு ஒரு விளைநிலத்தை வீர சிந்து உருவாக்கி கொண்டு வரானா, இந்த பாத்தீங்கன்னா ஏசில இருந்து 1,00,000 இருந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாம சம்பாதிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா தாங்க இருப்பான். மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நல்லா ஒருத்தன் வாழணும்னு நினைச்சோம்னா அதுக்கு தேவை முதல்ல பணம் தாங்க. பணம் இருந்தா மட்டும் தாங்க நல்லா வாழ முடியும். குற்றமே செய்யாம ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான்னா, குற்றம் செஞ்சவன் வெளியே கிடக்கான். குற்றமே செய்யாம ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள கிடக்காமனா அதுக்கு காரணமும் இந்த தமிழ்நாடு அரசு தான். இதுக்கு எல்லாமே தமிழ்நாடு அரசு தாங்க.